எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கெட்ட நியூஸ் மட்டும் கரெக்டாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கும்போது வந்துடுது. நல்ல நியூஸ் எப்போவுமே நம்மளுக்கு மிஸ் ஆயிடுது. கல்யாணம் பண்ணும்போது அப்படிதான் நல்ல நல்ல ஜாதகங்கள்லாம் மிஸ் ஆயிடுது. அதில் பாருங்க நண்பர்களே, ஈரான் நாட்டிலிருந்து எதுவுமே பேச்சுவார்த்தைக்காக போக மாட்டோம் பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று இல்லை நாங்கள் பாகிஸ்தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இந்த மாதிரி நல்ல நியூஸ் வந்தாவே அமெரிக்க மார்க்கெட் பறந்துருது. ஏன் அப்படின்னா, அவன் வெள்ளிக்கிழமை நைட் ஆனாலும் நம்மளுக்கு அங்கே ட்ரேடிங் நடக்கக்கூடிய டே தானாங்க. ஏன்னா டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா அமெரிக்க மார்க்கெட் ரேலி ஆகிருது. அப்போ பார்த்து இந்திய மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அது க்ளோஸ்டு பாஸ், நாங்கள் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்க மார்க்கெட்லாம் பல்ல காட்டிட்டு ஏறிட்டாங்க. நேற்று நாஸ்டாக் இண்டெக்ஸ் எல்லாம் 1.5% ஏறி இருக்கு. எதனால்? இந்த மாதிரி பீஸ் டாக்ஸ், அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னெடுப்பு அப்படின்றது இருக்கிறதுனால. ஸோ 2 கேப் அப் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாரம் திங்கக்கிழமையும் ஒன்று மிஸ் பண்ணோம், இனி அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கக்கிழமையும் நம்ம இந்த மாதிரி மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்குள்ளே வேற எந்தையாவது ஒன்று சொல்லி விட்டுருவாங்க. நண்பர்களே, இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா? கோல்டுனுடைய கான்செப்டே முடிச்சுட்டாங்க. நாட்டில் எப்போவெல்லாம் சண்டை வருதோ அப்போல்லாம் கோல்டுனுடைய விலையை ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இருந்த காலத்தில் கோல்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்தில் கூட கோல்டு உச்சத்தில் போய் ஆடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கான்செப்டே முடிச்சுட்டாங்க. பார்த்துட்டிங்களா? நீங்கள் பொழுதுனிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஓயாமல் கோல்டு விலையை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற கான்செப்டில் அந்த கோல்டு கான்செப்டே முடிச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் போர் பற்றிய செய்திகள் வந்தாலும் கோல்டு ராக்கெட் மாதிரி ஏறிடுமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இல்லை. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் கோல்டில், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரினுடைய நிலவரம் கூட இப்போ கோல்டு அசைச்சு பார்க்க முடியாது. ஆனால் மீன் மண்டை பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு சைடு டெக்னிக்கலாக வெடிச்சு செதறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு ட்ரேடர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மீன் மண்டை பேட்டர்ன் எந்த பக்கம் உடச்சி இனி கோல்டு தன்னுடைய பழைய கையை போய் தொட்டால் கூட இந்த வருஷத்தில் மகிழ்ச்சி தான். அல்லது இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா மக்கள் எல்லாம் ஆனந்தமாக இருப்பாங்க. ஒரு 100 ரூபா பக்கத்தில், 110 ரூபா பக்கத்தில் கிராஷ் ஆகி ஒரு 20% கிராஷ் ஆனாலும் இந்த வருஷத்தில் பெரிய மூவ்மெண்ட் தான் கோல்டில். அல்லது பழைய ஹையை போய் தொட்டாலும் அந்த பக்கமும் 20% மூவ்மெண்ட். ஆக மொத்தம் கோல்டில் ஒரு 20% மூவ்மெண்ட் எந்த பக்கம் நடக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்றதான் முக்கிய கேள்வி. ஸோ ஒரு 3 அல்லது 6 மாதம் கழித்து எடுத்து பார்ப்போம், எந்த பக்கம் அது 20% மூவ் ஆகுச்சு அப்படின்றது தெரிய வரும். அடடா, சோதனை மேல் சோதனை. இந்த ஓலா எலக்ட்ரிக் ஒன்று, இந்த பேடிஎம் ஒன்று, இவங்க 2 பேர்னால எந்திரிச்சு வரவே முடியல. ஏன்னா சோதனை மேல் சோதனையாக இருக்குது. இப்போ இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இதனுடைய ஐபிஓ விலை 2000 பெரிதும் சரிவடைஞ்சு வெறும் 400 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு, அப்புறம் 1400 வரைக்கும் போயிட்டு, தற்போது கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டில் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஆர்பிஐ பேடிஎம்னுடைய பேமெண்ட்ஸ் பேங்க் லைசன்ஸையே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இது சம்பந்தமாக பேடிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் எங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன்னா இப்போ இவங்களுடைய பேமெண்ட்ஸ் பேங்கை க்ளோஸ் பண்ணாலும் இவங்க வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து சர்வீஸ் வாங்கிக்குவாங்க. நிறைய பேங்க்ஸோடையெல்லாம் டைப் வச்சுருக்காங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு டைரக்டாக ஃபினான்ஷியல் இம்பேக்ட் என்பது எதுவும் கிடையாது. அது ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இந்த நியூஸை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். டபுக்குன்னு கீழே இறக்கி விட்றானா அல்லது மேலே ஏற்றி விட்றானா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர் ஏதாவது பெருசாக வால்டிலிட்டியாக இருக்குமோ அப்படின்ற பங்குகளுடைய லிஸ்ட்டில் இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு இந்த நியூஸை தொடர்ந்து வருகிறது. நண்பர்களே, நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? ரிலையன்ஸ் ரிசல்ட் பாகுபலி மாதிரி நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றுவான்னு பார்த்தா கட்டப்பா மாதிரி குத்திட்டான். அதாவது நம்மளுடைய ரிலையன்ஸ் என்பது உச்சியில் இருந்த பொழுது, சமீபத்தில் 2026 ஸ்டார்டிங்கில் உச்சியில் இருந்தது. அவன் உச்சியில் இருந்தபோது நம்மளுடைய மார்க்கெட்டையும் தூக்கிட்டு மேலே உச்சியில் வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ரிலையன்ஸ் எப்போ கீழே விழுந்தானோ அப்போவே நம்மளுடைய நிஃப்டி தடுமாற்றமாக கீழே விழுந்துருச்சு. வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐடியும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த பேங்க் ஒன்று தான் உருப்படியாக இருந்தது. அதுக்குள்ளே பேங்க்குள்ளேயே பல 500 கோடிக்கு பக்கமாக கையாண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே
பேங்க்ஸும் குப்புற விழுந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக ரிலையன்ஸ் நம்மளை காப்பாற்றுவானா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஏர்னிங் சீசனில் சேல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நிலையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எங்கே வீக் ஆகிருக்குன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் அடி வாங்கிடுச்சு. இவ்வளவு பெரிய கம்பெனி 17% 18% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த தடவை அங்கே அடி வாங்கினதுனால 20,589 கோடி தான் அதனுடைய லாபம். அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும் பொழுதும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போதும் கம்மி அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இது மார்க்கெட்டில் மண்டே என்னைக்கு வச்சு செய்ய போகிறாங்களா என்ன அப்படின்றது தெரில. ஐயோ, அவனை வச்சு செஞ்ச நம்ம மார்க்கெட்டையும் வச்சு செஞ்ச மாதிரி தான் கணக்கு. ஆல்ரெடி 600-700 பாயிண்ட் இறங்கி போச்சு நிஃப்டி. இப்போ இந்த தகவலை நம்ம மார்க்கெட் எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. நல்ல வேளை சனி ஞாயிறு லீவு. நண்பர்களே, இந்த நேரத்தில் டேன்லா அப்படின்ற பங்கு ஒரு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. சரி, டிவிடெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் 2021, 22, 23, 24 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 21 சம்பாரிச்சு கொடுத்தா, 22 சம்பாரிச்சு கொடுத்தா, 23 சம்பாரிச்சு கொடுத்தா, 24 பெருசாக அவன் சம்பாரிச்சு கொடுக்கல. 2025 வேணா கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுத்தான். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 84% சம்பாரிச்சு கொடுத்தான். 84% சம்பாரிச்சு கொடுத்துட்டு இப்போ தன்னுடைய பழைய விலையிலேயே போய் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணியிருக்கிறது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க எப்போ ஒரே ரிசல்ட் கொடுக்க முடியும்னு தெரியல. மறுபடியும் 134 கோடி லாபம்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்டாக ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட் வந்து 6 ரூபாய். எப்படியோ நண்பர்களே, ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு அளவான வருமானத்தில் எப்படியாவது வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தால் கரெக்டு தான். அதில் பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் கீழே இறங்கிய பங்குகள் லேசாக மேல் நோக்கி ஆரம்பமாகில மேலே வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அவன் எப்படா பழைய ஹையை வந்து தொடுவான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்ஸ் வந்து தொட்டுட்டான்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம லோ ப்ரைஸ்க்கும் ஹை ப்ரைஸ்க்கும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த காம்பவுண்டட் ரிட்டர்ன் எங்கேயோ போயிடும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் வந்து ஏதாவது கீழேருந்து மேலே திரும்பி வர ஆரம்பிச்சிட்டானா, அல்லது வழக்கம் போல் இவனுடைய மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாதா அப்படின்றது தெரில. பட் இன்றைய தேதியில் கீழே கிடக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிகள் ஆனாலும் கொஞ்சம் பிரபலமான பங்குகள் அப்படின்றதுல இந்த சிப்லெல்லாம் இருக்குது. இந்த சிப்லவெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு இறங்கியதே கிடையாது போன வருஷத்தில். ஆனால் இந்த வருஷத்தில் பாவம் அவனுக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் 30% இறங்கி விட்டான். 30% இறங்கிய பங்கு தற்போதைக்கு வெறும் 11% ரெக்கவரி ஆயிருக்கு. இன்னும் 20% எங்கே அது காணோம். அது எப்போ வந்து சேரும்னு தெரில. ஸோ ஆரம்பம் என்பது மெதுவாக தான் ஆரம்பிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆனால் திடீர்னு ஒருவேளை அந்த பழைய ஹையை வந்து தொட்டுட்டான்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு பார்த்தா அப்புறம் 30% சம்பாரிச்சு கொடுத்தாதான் பழைய ஹையே திரும்பி வந்து சேர்ந்த மாதிரி கணக்காகும். இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2025 புதிய உச்சங்களை அடைந்த பங்கு தான். அதுக்கப்புறம் இப்போ சரிவடைஞ்சிருக்கு. கண்ணா இன்னொரு ரவுண்டு எங்களை கூட்டிகிட்டு போவியா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பங்கை வச்சிருக்கக்கூடிய பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜேஎம் ஃபைனான்ஷியல் அப்படின்ற ஒரு பங்கு, நான் நிறைய பங்குகளை பார்த்துருக்கேன். மார்க்கெட் நல்லா இருந்தங்காட்டி 2024 பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு, அப்புறம் மார்க்கெட் சுமாராக இருந்தங்காட்டி 2025 கொஞ்சம் சிறுசாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு, இனி 2026 சம்பாரிச்சு கொடுக்கலாமா வேண்டாமான்னு பல பேர் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜேஎம் ஃபைனான்ஷியல் அப்படியே ஆப்போசிட். அவன் 2024 கொஞ்சம் குறைவாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு, 2025 ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு, மறுபடியும் 2025 இன்னொரு முறை, இது 2025 உண்டானது, இது 2024 உண்டானது, இது 2023 உண்டானது. ஆக இந்த 2026 நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்து கொண்டு இந்த நேரத்திலே 3 months லோவில் வந்து விழுந்திருக்கான் அப்படின்ற ஒரு செய்தியில் இந்த பங்கு இருந்த நேரத்தில் இப்போ கடைசி எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி வந்திருக்குன்னா 27% ஏறி வந்து 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. ஸோ இந்த பங்குமே இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்குமா அல்லது இது கீழ் நோக்கி இறங்கக்கூடிய பங்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைய தேதியில் கீழே விழுந்த பங்குகள் லேசாக மேலே ஏறி இருக்கக்கூடிய பங்குகளுடைய செய்திகளில் இந்த 3 வருது. நண்பர்களே, நேற்று ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிலையன்ஸினுடைய ஜியோ டெலிகம்யூனிகேஷன்ஸை தனியாக பிரித்து எப்போ ஐபிஓ விடுவாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சியினுடைய ஐபிஓவும் கூடிய விரைவில் வந்துருமா அப்படின்ற அந்த விஷயமும் ரொம்ப ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஐபிஓ ரிலேட்டடான செய்திகளில் இந்த ரெண்டும் தான் ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருக்குது. என்னைக்கு வந்து இவனுங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு புல் ரன் மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தெரில. ஒன்று இருக்கிற ப்ரைஸில் லிஸ்ட் ஆனதுலேருந்து அப்படியே ஒரு 100% ஏறினாலும் சரிதான், அல்லது அந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரி லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு 50% பக்கம் கீழே இறங்கிட்டு அப்புறம் ஒரு பெரிய ரிட்டர்ன் பெருசாக கொடுத்தாலும் சரிதான். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பணத்தை தூக்கிட்டு போகாமல் நம்ம பணத்தை லாக் பண்ணி விடாமல் இருந்தால் மகிழ்ச்சி தான் நண்பர்கள். இந்த சமயத்தில் பாருங்கள், நம்மளே காசுலேருந்து தான் கொண்டு போய் பேங்க்கில் கோல்டை வச்சு லோனை வாங்கி எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பேங்க்கில் கொண்டு போய் வச்ச பணத்தை பேங்க்கில் கொண்டு போய் வச்ச கோல்டை ஒருத்தர் எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, 4 கோடி மதிப்பிலான கோல்டு அதை எடுத்து வெளியே போய் கேம்பிளிங் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காப்ல. இது எங்கே நடந்திருக்குன்னா இந்தியன் பேங்க் பிரான்ச் பெங்களூரில் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன ஏற்கனவே இப்படித்தான் ஒருத்தர் பேங்க்கில் பேட் நியூஸ் விட்டதுலேருந்து பேங்க்குகள் தடுமாற்றமாக இருக்குது. ஒருவேளை இந்த லக்கி பாஸ்கர் படம் வந்ததுலேருந்து இந்த மாதிரி அதிகமான கோல்மால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவன் இனிமேல் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும் போல. நண்பர்களே, கடைசியாக 2 முக்கிய செய்திகள். ஒன்று, நம்ம தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப டிசிப்ளினாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வழியாக நம்ம போடக்கூடிய பணம் கிட்டத்தட்ட போன மார்ச்சில் 32,087 கோடி என்பது மிகப்பெரிய உச்சம். அது மட்டும் இல்லாமல் 10.5 கோடி எஸ்ஐபி அக்கௌண்ட் என்பது நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தொடர்ந்து மார்க்கெட்டில் அது மாதத்துக்கு 500, 5000, 50,000, 5 லட்சமோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. மொத்தம் 32,000 கோடி போன மார்ச்சில் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இனிமேல் நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுகுது அல்லது மார்க்கெட் பயந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தெரிய வரும்னா, இந்த 10.5 கோடியிலிருந்து 10 கோடி 9 கோடின்னு எஸ்ஐபி அக்கௌண்ட்டுகள் குறைந்தாலோ, அல்லது 32,000 கோடியிலிருந்து 25,000 கோடி கூட வச்சுங்க, 25,000 கோடிக்கு கீழே என்னைக்கு எஸ்ஐபி அமௌண்ட் கீழே போகுதோ அன்னைக்கு தான் நம்முடைய இந்திய அக்கௌண்ட்டுகளுக்கு 7.5. ஃபாரினர்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. இந்திய மார்க்கெட்டில் இந்தியர்கள் அதிகமாக பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்தியர்கள்ட்ட அதிகமாக பணம் இருக்குது, அவங்களால என்னைக்கு வாங்க முடியாமல் எல்லா பங்குகளும் பயங்கரமாக கிராஷ் ஆகுதோ அப்போ தான் ஃபாரினர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட மீடியாக்களில் தகவல்கள் வருது. ஸோ நம்மளுக்கு என்னைக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா 10 கோடிக்கு கீழே எஸ்ஐபி அக்கௌண்ட்டாக குறையணும், அதே மாதிரி 25,000 கோடிக்கு கீழே எஸ்ஐபி போடுற மந்த்லி அமௌண்ட் குறையணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக பிரச்சனை வரும். இல்லைன்னா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரில. வேறு என்ன பிரச்சனைகள் வரலான்னா, சமீபத்தில் ஈரானினுடைய ஆயிலுக்கு தடை போட்டுவிட்டு ரஷ்யாவினுடைய ஆயில் வந்து தொடர்ந்து வாங்கிக்கலாம், அதான் கடல் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிற ஆயில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்குமே இனிமேல் பேன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட் நியூஸ் என்பது நம்மளுடைய மார்க்கெட்டில் அடுத்த வாரத்திற்கு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஷேர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 முக்கியமான செய்தி என்னென்னா, எப்படி ஒரு பிளேட்டில் வந்து நான்வெஜ் வெஜ்ஜுன்னு வச்சா யார் எதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகச்சிறந்த பங்கு, இன்னும் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தான், இருந்தாலும் பெரிய அளவில் லாபம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பங்குகள் ஒரே நிலையில் வந்து விழுந்திருக்குன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐசிஐசி பேங்க் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் கீழ் நோக்கி வந்து விழுந்துருது. கடைசியில் அவன் எவ்வளவு ஏறிட்டான் பாருங்கள், தன்னுடைய லோ 1160 1380 வந்துட்டான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதே மாதிரி வந்து விழுந்திருக்கான், அவன் இன்னும் ஏறல, அவன் என்னைக்கு ஏற போகிறான்னு தெரியல. பட் எனிவே ஐசிஐசி பேங்க் என்பது கீழே விழுந்தது, மேலே ஏறிட்டான். இப்போ அதே சமயத்தில் இந்த பிர்லா சாஃப்ட் என்பதை பாருங்கள், அவன் அந்த அளவுக்கு ஏறல பாருங்கள். தன்னுடைய பழைய கை 460 பக்கத்தில் இருக்குது, கீழே 300 வந்து விழுந்திருக்குது. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி! 300லேருந்து பழைய 480 வரைக்கும் போயிருந்தா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு. ஆனால் அவன் அவ்வளோ தூரம் போகல, 300 to 370 வரைக்கும் தான் போயிருக்கான். ஸோ என்றைக்குமே வந்து தன்னுடைய பழைய ஹையை மீட் எடுக்கிறதுல பெரிய பெரிய பங்குகள் தான் டக்குன்னு வேலை செஞ்சுருக்கான். தற்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்பது இந்த மாதிரி கீழே இறங்கினதுக்கப்புறம் ஏறாமல் சுங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் என்னைக்கு இந்த வேலையை பண்ணுவான்னு தெரில. அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஐசிசி பேங்க்லாம் பாரு நல்ல குழந்தையாட்ட அவன் எப்போவோ தன்னுடைய பழைய கையை மீட் எடுத்துகிட்டு தான் கீழே விழுந்திருக்கான், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவலுக்கு உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.